ஐயோ, விடிஞ்சிருச்சே. பொண்ணு நம்ம விருப்பத்தை மீறி போயிடுவாளோ? இல்ல, போக மாட்டா. அவளுக்கு அம்மா அப்பா ஆசீர்வாதம் முக்கியம்னு சொன்னால. கடவுளே, பொண்ணு போயிடக்கூடாது. நாங்க பாக்குற மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ண என்ன சம்மதிக்கணும். அங்க அண்ணி வீட்டுல வர என்ன நினைப்பாங்க? கடவுளே, அவ காலையில சமைச்சா கூட காலையிலே கார்ல போய் 11 மணி போல கோயில் வச்சு தாலியை கட்டிடலாம். கடவுளே, அவ மனசை நீதான் மாத்தி கொடுக்கணும். பொன்னி, அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும், அதனாலதான் இம்பிட்டு நல்லா காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துமா. உனக்கு எங்க ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். அதே நேரம் வேண்டாமா, வேண்டாம். சரவணன் என்னவோ நல்ல பையனா இருந்தாலும் அவனுக்கு நல்ல ஒரு தொழில் கூட இல்ல. அண்ணன் தம்பி நம்பி இருக்கா. நீயும் அங்க போய் அவங்க கையை எதிர்பார்த்து இருக்க கூடாது. இல்லம்மா, நல்லா இருக்கணும் நீ. அதான் அதுக்காக தானே உங்க அப்பா இம்பிட்டு கஷ்டப்படுதாரு. புரிஞ்சுப்பா, என் மகன் என்னை புரிஞ்சுக்கிடுவா. ஐயோ, பொன்னி வர நினைக்கேன். சரி, தூங்குன மாதிரி இருப்போம். பாவம், அம்மாவும் அப்பாவும் நல்லா அசந்து தூங்குவாங்க. ராத்திரி புள்ள எப்படின்னு தூங்கி இருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நானும் தூங்கல. என் அம்மா அப்பா பத்தி எனக்கு தெரியாது. அம்மா, உங்க ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லலாமா? எந்திரிச்சிருங்கம்மா, நான் போவதுக்குள்ள உங்க ஆசீர்வாதத்தோட என் கல்யாணம் நடக்கணுமா? அம்மா, ஒரு பிள்ளை நீங்க ரொம்ப செல்லமா என்ன வளர்த்தீங்க. இல்லைன்னா சொல்லவே இல்லை. உங்க உங்க விருப்பத்துக்கு தானம்மா நான் கல்யாணம் பண்ணுங்க. அடுத்தவளை கூட நான் கல்யாணம் பண்ணலையம்மா. நம்ம சொந்தத்துல உள்ளவங்க தானே. எதுக்கு அம்மா இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்பாவுக்கு சொல்லி புரிய வைங்கம்மா. எந்திரிச்சு எப்படியாவது அப்பாவை சொல்லி புரிய வச்சு கல்யாணத்துக்கு வந்துருங்கம்மா. அம்மா, இது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்பா ஆரம்பிச்சு வச்ச விளையாட்டு தானே, அதுதானே நான் முடிச்சு வைக்கிறேன். எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்குமா. வேற யாரையும் பிடிக்கல. வேற யாரையும் கல்யாணம் பண்ண என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்கி. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன். நல்லபடியா வாழ்ந்து காட்டுவேம்மா. நீங்க வேணா பாருங்களேன். அப்பா சொல்லுவார்ல, பாலங்கணத்துல விழ வந்துட்டியா, பாலங்கணத்துல விழ போறியான்ட்டு. நான் பாலங்கணத்துல எல்லாம் விழலம்மா. வேணா பாருங்களேன். அங்க போய் நல்லா உங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கதான் போறேன். நீங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படதான் போறீங்கம்மா. நானும் நீங்க இம்புட்டு நல்லா சமைச்சிருவீங்கன்ட்டு ஆசையா இருந்தேன். ஆனா உங்களை கூட ஏத்துக்கலாம். அப்பா ஒரு விதத்துல சமைக்க மாதிரி இல்ல. நாளுக்கு நாள் அவரை பார்த்தா இவருக்கு பிடிக்கல, இவரை பார்த்தா அவருக்கு பிடிக்காம தான் போகுது. இன்னும் இதை நீடிச்சிட்டு தான் நல்லா இருக்கும். இந்தியா, இன்னைக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன். அம்மா, நான் போறேன். நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்பாவை கூட்டிட்டு அண்ணனையும் கூட்டிட்டு கண்டிப்பா வரணும். நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேம்மா. ஏமாத்திடாதீங்க. எனக்கு ஆசை இருக்கும்லம்மா, எங்க அம்மா அப்பா என் கல்யாணத்துக்கு என் பக்கத்துல நிக்கணும், சந்தோஷமா நின்று எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசை இருக்கும்ல. என்னைய புரிஞ்சுக்கவே மாட்டேங்கல கடைசி வர. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இல்ல, நான் போறேன். எனக்கு நீ கல்யாணம். என்ன மனசார இங்க இருந்தாவது ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா, என்னைய மன்னிச்சிருங்க. இப்படி நாளா நீங்க சொன்ன சொல்லுக்கு நான் எதுவாது மாற்றி பேசியிருக்கேனா, ஏதாவது மாற்றி நடந்திருக்கேனா? உங்க பேச்சை கேட்டு நீங்க சொல்ற பிள்ளையாதானப்பா நான் நடந்திருக்கேன். இதுவும் நீங்க சின்ன வயசுல ஆசைப்பட்டதுதான். என் மனசுல நான் ஆசையை வளர்த்துக்கிட்டேன். திடீர்னு மாறினா என்னால மாற முடியல. வேற யாரையாவது கல்யாணம் பண்ணது என் மனசுல நினைச்சு கூட என்னால பார்க்க முடியலப்பா. அதனால என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு நீ கல்யாணம் முடிஞ்சா கண்டிப்பா அம்மா அப்பா 2 பேரும் வாங்க. உங்களை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேப்பா. சரிங்கப்பா, நான் போறேன். தனிமை கண்டு மயங்காதே. ஐயோ, ரொம்ப விடிஞ்சிச்சே. இப்போ அக்காவும் அத்தானே வந்துருவாங்களே. அம்மா இன்னும் எந்திக்கல. 6 மணியானா எந்திரிச்சிரும். மணி 6 ஆயிடுச்சு. அம்மா என்னை பேசினாலும் அம்மா முகத்தை பார்த்துட்டு போலான்னு இருக்கேன். கடவுளே, நான் போகிறதுக்குள்ள அம்மா முடிச்சிடணும். அப்பா, வேனை கொண்டு தானே படுத்திருக்கீங்க. 5:30 மணியானா வாக்கிங் போற ஆளு தானே நீங்க. வேனை கொண்டு தூங்குறீங்க. தூங்குங்க தூங்குங்க. வேணா பாருங்க, இன்னைக்கு வேணா சரவணத்தான் ஒண்ணும் இல்லாதவரை இருக்கலாம். ஆனா கண்டிப்பா அவர் நல்லா வரத்தான் போறாரு. நீங்க பார்க்கதான் போறீங்க. நீங்களே சொல்லுவீங்க, இப்படி ஒரு மாப்பிள்ளை நாங்க பார்த்தா கூட கிடைச்சிருக்க மாட்டாருன்ட்டு. அந்த அளவுக்கு நாங்க வாழ்ந்து காமிக்க பாருங்கப்பா, பாருங்க. அட, அக்காவும் அத்தானும் வந்துட்டாங்களே. வாங்கத்தான், வாங்கக்கா.
நாங்க வரது இருக்கட்டு, காலையில எழுந்திரிச்சிட்டியோ? வெளியே வந்து உட்காந்துருந்த இல்ல? ராத்திரி எதுவும் பிரச்சனையா? ராத்திரி இருந்து வெளியே உட்காந்துருக்கியா? இல்லத்தா, கல்யாணம் தூக்கம் வரல, வெள்ளனத்தோடய முழிச்சிட்டேன். அதான் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரெடி ஆகி இப்பதான் வெளியே வந்து நிக்க நீங்களும் வரீங்க. இல்ல இல்ல மாமா, பொண்ணி போய் சொல்றா. வீட்டுல ஏதோ பிரச்சனை, காலையிலே எந்திரிச்சு உக்காந்துருக்கா வெளியே, அப்படிதானே? ஆமாக்கா, அம்மா அப்பா கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லையா, வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானே என்கிட்ட பேசிட்டேன். அவங்க வேற மாப்பிள்ள பாத்துருக்காங்களாம், அவனதான் கல்யாணம் பண்ணிட்டு மொத்த கல்ல நிக்காது. நானும் என்கிட்ட சொன்னாலும் புரியவே மாட்டேக்குக்கா. எங்க அம்மா அப்பா எல்லாமே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. என் கல்யாணம் அவங்களோட கனவு, இப்படி யாரும் இல்லாம அனாதையா வெளியே வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அக்கா ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. பொன்னி அழாதம்மா, என் அக்காவை நினைச்சிருக்கேல்ல, அழாத. அக்காவா சொல்லுங்க, அழாத. இந்தி முதல் சிரிச்ச மாதிரி நில்லு. இன்னைக்கு உனக்கு கல்யாணம், காலங்காத்துல இப்படி அளவா செய்வாங்க? கண்டிப்பா அவங்க வருவாங்க. வா நம்ம போகலாம். அவங்க கண்டிப்பா வருவாங்க. நேரம் போக போக அவங்களுக்கே மனசுக்குள்ள ஒரு மாதிரியே இருக்கும். கண்டிப்பா வரத்தான் போறாங்க. நீ அழாத, வா கண்ணத்தோட. பொன்னி, நெசமாட்டும் அத்தையும் மாமாவும் தூங்கிட்டு இருக்காங்களா? இல்ல தூங்காம நடிச்சிட்டு வெளியே உட்காந்துருக்காங்களா, வெளியே வரக்கூடாதுன்ட்டு? இல்லத்தான், ரூம்ல போய் பார்த்தேன், சொல்லிட்டு வரலாம், ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்ட்டு. எல்லாரும் சீக்கிரம் எந்திக்க கூடிய ஆளுதே. இன்னைக்கு வேணும் கொண்டு படுத்திருக்காங்களோ என்னமோ தெரியல. ராத்திரி தூங்கவே 2 மணி 2:30 மணி ஆயிடுச்சு. அழுது அம்மாவும் சரி அப்பாவும் சரி. அதனால என்னமோ ஒருவேளை கொஞ்ச நேரம் கூட தூங்குதாங்களா என்னன்ட்டு அதுவும் எனக்கு தெரியலத்தான். சரி சரி, வா துளசி, புண்ணிய கூட்டிட்டு வா. அப்புறம் பாத்துக்கலாம். போக மாட்டேன்னு நினைச்சேனே பொன்னி. இந்த அம்மா அப்பா உனக்கு வேண்டாம் நைட் இல்ல, போடி போ. உன் விருப்பத்துக்கே கல்யாணம் பண்ணிட்டு எப்படி இரு, போ. என்ன அண்ணனும் அண்ணி அப்படியே போனாங்க? பக்கத்துல இருக்கிற மாமா வீட்டுக்கு இம்புட்டு நேரமா? ஒருவேளை அவர் காலையில என்னமோ பிரச்சனை பண்ணுவாரா? இன்னும் விளங்கலையே. கல்யாணத்துக்கு பொண்ணிய விட மாட்டேன்ட்டாரா என்னான்னு தெரியல. மனசுக்குள்ள படப்படப்படாங்குது. பொண்ணிய ஒருவேளை அவரு விட மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு பிரச்சனை பண்ணா? இல்ல, அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஏன்னா நம்ம ஊர் பெரியவளை வச்சு பேசியிருக்கோம்ல, அதனால கண்டிப்பா பிரச்சனை பண்ண மாட்டாரு. அப்படி பிரச்சனை பண்ணாலும் பொண்ணு என்ன கேட்கக்கூடிய ஆளா? கண்டிப்பா வந்துட மாட்டா. ஷோ, மண்டைக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. அவளை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியாகும். சீக்கிரம் வந்துட்டு கடவுளே. சரவணா, என்னடா இன்னும் காங்கல? நேரம் வர ஆகுது. அண்ணங்கார என்னமோ சொல்லுதானோ இன்னும் தெரியல. நான் போலான்ட்டு தான் இருந்தேன். என்னைய பார்த்தா கூட போட்டு தண்ணி குடிப்பான், அதான் எனத்துக்குன்னு தான் அவங்கள அனுப்பி வச்சேன். போன் அண்ணே கொண்டு போகலையாமா? போன் அங்க வச்சுட்டுலாம் போயிருக்காத, அண்ணியும் வச்சுட்டு தான் போயிருக்கு. இருந்தா போன் போட்டாது என்ன ஏதுன்ட்டு கேட்கலாம். சரிடா, ஒரு 10 நிமிஷம் கூட பாப்போம். இல்லாட்டி நான் வேணா ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருந்தேன். என்ன இந்த பொண்ணுக்கு ஆனாம் ரொம்ப தான் பக்கத்து தெருவில் இருக்குதா, இங்கிட்ட இருந்து வர்றதுக்கு இம்புட்டு நேரமா? அவ்வளவு தூரம் மேக்கப் பண்ணுவாளா என்னமோ, யாரு கண்டா? இவளுக்கு அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. சீக்கிரம் வரலாம்ல, மேக்கப்லாம் கலையிற மாதிரி இருக்குது. எப்பவுமே வந்து இருக்குதோ 5 மணிக்கு வந்து மண்டங்க கோயில்ல வந்து உட்காந்துருக்கோம். இவளுக்கு இங்கிட்ட இருந்து வர்றதுக்கு இம்புட்டு நேரம். நடந்து வந்தா கூட அப்பவே வந்திருக்கலாம். பூமாரி, என்ன ரொம்ப ஓரா பேசிக்கிட்டு இருக்குத? பேசாட்டு வாய மூடிட்டு இருக்கணும். பொன்னி பாவம், அவளே வீட்டுல என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ அதை மீறி கடந்துதான் வந்து ஆகணும். வராண்டா முன்ன பின்ன ஆனாலும் ஒண்ணும் இல்ல. என் மருமவ லேட்டா இருந்தாலும் அவ எனக்கு மருமவ தான். நீ வாய மூடிக்கிட்டு இரி என்ன. அடியே, நிம்புட்டுனால அவளும் நீயும் விளையாண்டது வச்சது, பட்ட பேர் சொல்லி கூப்பிடுறது, கிண்டல் பண்றது, சண்டை போடுறது அதெல்லாம் வேற. இன்னும் அவ உனக்கு அண்ணனுக்கு பொண்டாடி, சரியா? அவளை ஒழுங்கா அண்ணின்ட்டு மரியாதையா கூப்பிடணும். துளசி எப்படி பேசுத மறுவாதியாட்டு, அத மாதிரி பொண்ணி அப்படி நடத்தணும். சும்மா வாடி போடி அப்படி எப்படின்ட்டு விட்டு விளக்காரிமா எதுவும் பேசுனேன் அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க. அட போமா, எனக்கு அப்படிலாம் ஒண்ணு திடீர்னு கூப்பிட வராது. இம்புட்டு நாள் பிறந்ததுல இருந்து நானும் அவளும் ஒன்னா விளையாடி இருக்கோம், ஒன்னா சுத்தி இருக்கோம். அவ என்ன அடிச்சிருக்கா, நான் அவளை பேசியிருக்கேன், எம்புட்டும் நடந்திருக்கு. திடீர்னு அவளை அண்ணி வாங்க போங்க அப்படிலாம் எனக்கு வராது. துளசி அண்ணி வெளியிருந்து வந்தவங்க, அதனால அவளை சரளமா பேசியிருந்தேன் வாங்க போங்கன்ட்டு. இவையெல்லாம் எனக்கு அப்படிலாம் கூப்பிட முடியாது. எப்பவும் போல பொன்னின்னு கூப்பிடுவேன். என்னன்னே பொன்னின்னு கூப்பிட்டான்னு உனக்கு வருத்தம் இல்லையே? இந்த பாரு பூமாரி, வாய் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்குத. இங்கே மனுஷன் பல பிரச்சனையில உட்காந்துருக்கான், பொண்ணு வருமோ என்னன்ட்டு. இதுல நீ என்னத்தையாவது பேசிக்கிட்டு கூட இந்த மண்டையை குழப்பி விட்டு இருக்காத. போ, அங்கிட்டு போய் உட்காரு. ஐயோ, நமக்கும் பொண்ணிக்கும் ஒத்து போகுதோ என்னமோ தெரியல. இவளுக்கும் பூமாரிக்கும் ஒத்தே போகாத. சின்ன வயசுல இருந்தே சண்டைக்கடா தான் இருக்கும். இனி எப்படியோ
கடவுளே, நீதான் என்னைய காப்பாத்தணும். அட, நம்ம ஆளு வந்துட்டா. அவ்வா, இப்பதான் மனசுக்கே ஆறுதலா இருக்கு. அப்பா, அவளை பார்த்தாதான் ஒரு திருப்தியா இருக்கு. வருவாளோ வருவாளோ வருவாளோன்ட்டு இருந்து நல்ல வேலை வந்துட்டா. எப்படியும் பிரச்சனை பண்ணிட்டு தான் வந்திருப்பா. மொத்த பார்த்தாலே தெரியுது உம்னா மூஞ்சி. வாடி வா. வா. வா பொன்னி. பொன்னி, ரொம்ப அழகா இருக்க. இந்த பச்சை புடவை, பூவு, அந்த ஜிமிக்கி காதோரம் சூப்பரா இருக்க. அத்திக்கு பிறந்தவனே, யாராகின்றானே, பருவம் சூழ்ந்து வரும் தாவாடை தாமரை பட்டமுச்சு குளித்தவன் அவனுக்கு வந்தது மூன்றாம் கிளை ஒரு நிலவானது மௌனத்தில் நீர் யாரை நான் கேட்பது போமே ஆகமர கிளை அதில் உலகும் கிளியே அத்தங்கரமே ஆகமர கிளையே. வாமா, வா வா பொன்னி. என்ன அண்ணனையும் அண்ணியும் காங்கல? இல்லத்த, அவங்க அப்புறமா தான் வருவாங்க. சரிம்மா சரி, அதுக்கு என்ன, பையவே வரட்டு, எப்படியோ வந்தா சரிதான். சரி வாங்க. அடேங்கப்பா, என் குழந்தைனாரு இப்படி சிரிப்பாருன்ட்டு இன்னைக்குதானே எனக்கு தெரியுது. பொன்னி, நீ வர்றதுக்கு முன்னாடி வர உம்முன்னு இருந்தாரு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிரிப்போ சிரிப்பு. என்ன குழந்தைனாரு? அட சும்மா இரு துளசி, கூட்டத்துல போட்டு தம்பியை கிண்டல் பண்ணிட்டு இருக்க. சும்மாவே அவன் வைக்கப்படுவான். அம்மா அப்பாவை இன்னும் காணுமே, வரமாட்டாங்களோ? கடவுளே, அவங்க வந்துடட்டு கடவுளே. நல்ல நேரம் முடிய போகுது. வரக்கூடியவங்களாம் வந்துட்டாங்கல்ல, தாலி எடுத்து கொடுத்துட்டுமா? எல்லாரும் வந்துட்டாரு பூசரியா. தாலி எடுத்து கொடுத்துருங்க, நேரம் ஆகுது இல்ல. உன்னோட அம்மா அப்பா தான் வருவாங்கன்னு நினைச்சேன், அவங்க வர மாதிரி தெரியல. சரி, நல்ல நேரம் போதுக்குள்ள ஆரம்பிங்க. அட, என்ன குழந்தைனாரே, நீங்களே அம்பட்டு முடிச்சும் போட்டுட்டீங்க. பூமாரிக்கு வேலையெல்லாம் ஆக்கிட்டீங்களே. அடே, 2 முடிச்சு தானே போடணும், ஒரு முடிச்சு கூட பிறந்த வேலை போடுவா. அம்பட்டையும் போட்டுட்டியாக்கும். சரி சரி. குழந்தைனாரு சந்தோஷத்துல அம்புட்டு முடிச்சையும் போட்டுட்டாரு. என்னங்க? பொண்ணும் மாப்பிளையும் நீண்ட ஆயுசோடி சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தங்க விட்டு கொடுத்து நல்லபடியா குடும்பம் நடத்துங்கப்பா. சரவணா, பொன்னி நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணும். சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குங்க, நல்லா இருப்பீங்க. குழந்தைனாரே, தங்கச்சி, உங்களுக்காக நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா? திருமணம் புரிந்த புதுமண தம்பதியர் இருமணம் இணைந்து ஒரு மனதாகி அருகு போல் வேரூன்றி ஆள் போல் தலைத்து வளர எங்களோட வளமான வாழ்த்துக்கள். எனக்கு அவ்வளவு கவியெல்லாம் சொல்ல வராதுடா, தெரிஞ்சது சொல்லுதேன். சரவணா, பொன்னி 2 பேரும் நல்லா இருக்கணும், சரியா? அம்மா அப்பா வரல, நீ வருத்தப்படாத. அம்மா அப்பாவா, நல்ல ஃப்ரெண்டா, சகோதரியா, நாங்க எல்லாரும் இருக்கோம் உனக்கு, சரியா? எதுனா நீ எங்கிட்ட சொல்லலாம், நல்லபடியா உங்களை நான் பாத்துக்கிடுவோம், சரியாம்மா? எந்த இதுவும் இல்லாம சந்தோஷமா உங்க வாழ்க்கையை தொடங்குங்க. அண்ணே, பொன்னி, கங்க்ராச்சுலேஷன், திரும்ப நாள் வாழ்த்துக்கள். என்ன நீ, அவங்க கூட தானே நம்மளும் கார்ல வந்தோம், நம்ம சட்டுன்னு வந்துட்டோம். இவளுக்கு என்ன இம்புட்டு நேரம்? வரவேண்டாமா பூமாரி, ஊருக்குள்ள நடந்தானே வரணும். யாரும் எதுவும் பேசிட்டு இருப்பாங்களா இருக்கும், வந்துருவாங்க. வாங்க வாங்க புது மாப்பிள்ள சார். பொன்னி பாம்மா, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. நின்னுங்க நின்னுங்க, ஆரத்தி எடுக்கணும்ல, அத்தை ஆரத்தி எடுக்க போயிருக்காங்க, போருங்க. பொன்னி, என்ன வாய மூடிக்கிட்டே இருக்குதா? ஏதாவது 2 வார்த்தையாவது பேச. லொடலொடலொடன்ட்டு பேசிக்கிட்டே இருப்ப. எங்க கல்யாண வீடியோல நீ பேசுறத முக்காவாசி பதிவு பண்ணியிருக்கேன். பேசிக்கிட்டே இருப்ப, அமைதியா இருக்க, ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் என் குழந்தைனார் எதுவும் லொடலொடன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு என்ன? இல்லக்கா, அப்படிலாம் இல்ல. பொன்னி, நீ அமைதியா இருக்கிறது இந்த கேரக்டர் உனக்கு சூட்டே ஆகல. எப்ப பாரு பேசிட்டே இருப்பில்ல, பேசிட்டே இருங்க, அதான் உனக்கு சூட்டபிளா இருக்கும். பூமாரி, அண்ணின்ட்டு கூப்பிடணும் என்ன? அண்ணி.
துளசி எப்படி அண்ணியோ அதே மாதிரி அவனுக்கு அண்ணின்ட்டு கூப்பிடணும். இருக்கட்டும் அத்தை. அதனால என்ன இருக்கு, நானும் பூமாரியும் சின்ன பிள்ளைல இருந்தே பழக்கம். அதனால ரெண்டு பேரும் பேர் சொல்லி கூப்பிட்டு பழகிருச்சு. திடீர்னு அவளை அண்ணி அப்படின்ட்டு கூப்பிட்டா அவ எப்படி கூப்பிடுவா? இருக்கட்டும், எப்பவும் போல நீ பொண்ணின்ட்டே கூப்பிடு என்ன. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் உன்னையே பொண்ணுங்கன்னு கூப்பிடுவேன். எனக்கு அப்படியே பழகி போச்சு. திடீர்னுலாம் நமக்கு அப்படி பேச வராது. அடி கழுத, அண்ணன் பொண்டாட்டி வந்திருக்கா, அண்ணின்ட்டு கூப்பிடுவியா பியா சொல்லி கூப்பிடுன்ட்டு? பியா என்ன சொல்லி கூப்பிடக்கூடாது என்ன பூமாரி, அண்ணின்ட்டு கூப்பிடு. ஐயோ அப்பத்தா, வந்தவனே ஆரம்பிக்கணுமா? சரி, எப்படியாச்சும் நான் வாயில வரும்போது கூப்பிடுறேன். அவளே பேசாட்டு இருக்கா, உங்களுக்கு என்ன? ஒரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் போய் நல்லபடியா வாழணும். சரி தங்கச்சி, கொழுந்தனாரே, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. வாமா பொன்னி, வீட்டுக்குள்ள போ. வலது கால் எடுத்து வச்சு போ. குத்து விளக்கு இருக்குது, விளக்கேத்தணும்னு போய். பொன்னி, வலது கால் எடுத்து வச்சு உள்ளவா. இத வரேங்க. போமா, என் கொழுந்தனார் சொல்லிட்டாரு, வலது காலை வச்சு உள்ள போ. என்ன நீ பொன்னி அநியாயத்துக்கு அமைதியா இருக்குதா? ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணா கொஞ்சம் வாய புடுங்கலான்ட்டு பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்கா. பார்க்கவே பாம்போ இருக்குது. இல்ல பூமாரி, காலையில எழுந்திரிச்சிட்டால, அதனால ஒரு மாதிரி இருக்குதோ என்னமோ. அது இல்லாம இம்புட்டுனால வந்த வீடுல வாய பேசிக்கிட்டு ஏதாவது வாய் அடிச்சுட்டே வருவா. இனி வாயெல்லாம் அடிக்க முடியாதுல்ல, அதனால அமைதியா மெயின்டைன் பண்ணாலோ என்னமோ. சரி, என்னதான் இருந்தாலும் நேச்சுரல்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். 2 நாள் அமைதியா இருப்பா, 3ஆவது நாள் நீயே பாரு. ஓஹோ அப்படியா சொல்றிய? சரி சரி, இங்க தானே இருப்பா, பாத்துக்கலாம்.